அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா. சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி புறாக்களை பறக்கவிட்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி. கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பாக நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பாக அண்ணல் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி கலந்து கொண்டார். முன்னதாக நிகழ்ச்சியில் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் சமூக நீதியை காக்கும் விதமாக உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி புறாக்கள் பறக்கவிடப்பட்டது. இதில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் முன்னிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி, சமூகத்தில் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இன்று உயர் பதவியில் இருக்க காரணமான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததில் தமிழகத்தில் பெரியார், முன்னாள் முதல்வர் கலைஞரின் பங்கு இருப்பதாக கூறினார். இன்று டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய ஒரு புரட்சியாளர், அவருடைய பிறந்தநாள் 135வது பிறந்தநாள் வெள்ளலூர் பகுதியில் சந்துரு எப்போவுமே இந்த பகுதியில் சிறப்பாக அந்த மக்களுக்காக பல்வேறு நலப்பணிகளை செய்து கொண்டு இருப்பவர் சந்துரு. அவர் ஒரு டீம் வச்சுருக்காரு. அவங்களுக்கு இரவு பாடசாலை, நீட் பயிற்சி மையம், இந்த மாதிரி அந்த சமூகத்தின் மக்களை நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம், அந்த மக்களையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்தேன். இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாம் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமத்துவ நாளாக இந்த நாளை கொண்டாட சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி நாங்கள் எல்லாம் இந்த மக்கள் அனைவருடன் சேர்ந்து புறாவை பறக்க விட்டு அம்பேத்கரை நினைவு கூறும் விதமாக அவர்களுக்கு அன்னதானத்தில் கலந்து கொண்டு இந்த சில விழா அவரை போற்றும் விதமாக மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருந்தேன். இந்த எப்போவுமே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக பாடுபட்டவர் தான். இருந்தாலும் அவருடைய சமூகம் அவர் அந்த காலத்தில் வாழும்போது அந்த காலத்தில் அவருக்கு கல்வி கேட்க கூட விடாத ஒரு ஆதிக்க சக்திகள் அவரை எல்லாம் தடுத்தது. அதையெல்லாம் மீறி ஒரு உயர்ந்த இடத்திற்கு இந்திய அரசியல் சாசனத்தையே எழுதக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை யாரும் மறக்கக்கூடாது. அந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்காகத்தான் நாம் எல்லாம் இந்த இடத்தில் நம்மளை தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாம் இன்னைக்கு உயர்ந்த பதவியிலே ஐபிஎஸ்ஸாக, ஐஏஎஸ்ஸாக, நீதிபதிகளாக இருக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் காரணம் அடித்தளமிட்டவர் டாக்டர் அம்பேத்கர். அதை பின்பற்றி டாக்டர் தந்தை பெரியார் அவர்கள், அதே மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்கள், அதே வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று அனைவரையும் இணைத்து இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், அனைவருடன் சேர்ந்தால்தான் வளர்ச்சி அடையும் என்பதற்காக மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த சமத்துவ நாளை அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு கடந்த 11 ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இஸ்லாமியர்களை, சிறுபான்மை சமூகத்தை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்றுதான் இந்த 11 ஆண்டு கால ஆட்சி, மோடி ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சிஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இனி அடுத்ததாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பாக, சிறுபான்மை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசு வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை, மசோதாவை பார்லிமென்ட்டில் நைட்டு இரவு 2 மணிக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது என்ன அவசியம்? நாட்டில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, வேலை வாய்ப்பு இல்லை, மக்களிடத்திலே பணம் இல்லை. ட்ரம்ப் 26% வரி போட்டிருக்கிறார்.
சைனா நம்மளை வந்து ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கராவை நம்மளை வந்து கபலீகரம் செய்திருக்கிறது. இதையெல்லாம் பேசாமல் நாட்டின் மக்களுக்காக, நாட்டின் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்காக, பொருளாதாரத்தை எல்லாம் பேசாத மோடி அவர்கள் திடீரென்று வக்ஃபுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃபு வாரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இதற்காக கிட்டத்தட்ட மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள்தான் இந்தியாவிலேயே சட்டமன்றத்திலே தனி தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதற்கும் நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்ள நாங்கள் எல்லாம் கடமைப்பட்டுள்ளோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலே முதலாக வழக்கு தொடுப்பேன் என்று சொன்னார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதையும் செய்திருக்கிறார். இன்று வரை 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலே வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பல்சமய நல்லொரு இயக்கமும் இந்த வழக்கில் நாங்களும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். மக்களுக்கு எதிரான சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வரும்போதெல்லாம் பல்சமய நல்லொரு இயக்கமும் நாங்களும் அதற்கு வழக்கு தொடுப்போம் என்பதற்கு இதே மாதிரி 3 வழக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம் மத்திய அரசு மேலே. அதே மாதிரி இந்த வழக்கையும் வந்து வழக்கை நாங்கள் சந்திக்கிறோம். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வக்ஃபு வாரியத்துக்கு எதிரான சட்டங்கள் அதை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டாயம் அதை ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி தருவார். நாங்களும் முதலமைச்சருக்கு ஒரு துரும்பாக இருந்து இந்த வழக்கை தொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.